வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கோட அடுத்த பாட்டு பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி டஃப் கொஷின் சீரீஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு 12 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 கேட்டிருந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் இதுக்கு நான் 2-3 பார்ட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். இது 2வது பார்ட். ஓகே, இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 12 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் டீச் பண்ணாத அதுக்கப்புறம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், இந்த 12 வீடியோலையுமே. ஸோ நீங்கள் வந்து மொத்த எம்டிஎஸ் கொஷினையும் ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பண்ணுற மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. நீங்கள் கொஷின் பேப்பரை ஃபுல்லாக 1 by 1 பார்க்கணும், உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதில் வந்து எந்த ட்ரிக்கும் கிடையாது, சிம்பிள். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 6 + 7 √2 the whole square is equal to 134 + k √2 வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் √2 இருக்குது, இங்கேயும் √2 இருக்குது. அப்போ நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இந்த இடத்துல 134 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல அந்த √2 இப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன நம்பர் வருதோ அதுதான் கேவாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே பண்ணணும். ஓகே, இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது a + b the whole square. அப்போ a² + b² + 2ab இதாக தான் இருந்திருக்கும். ஓகே, இது ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 134 + k √2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 6 6 36 + 7 49 49 × 2 வரும். இங்கே √2 வந்து வெறும் 2 ஆகும். ஸோ 49 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 98 + 6 12 12 7 வந்து பார்த்தீங்கன்னா 84 84 √2ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல 134 + k √2 இருக்குது. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 134 தான் வரும். ப்ளஸ் 84 √2 = 134 + k √2. இங்கே 134, இங்கே 134, இங்கே √2, இங்கே √2 வரும். அப்போ கேக்கு பதிலாக என்னது வந்திருக்கும், 84 வந்திருக்கும். ஸோ 84 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். இது நீங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் 79 தான் வரும். அதுக்கப்புறம் √3 அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன நம்பர் வருதோ அதுதான் கேவோட வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போவே கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினை வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ரூட் இருக்குது. ஓகே, எல்லாத்துலேயுமே ரூட் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் எதுலேயுமே ரூட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஒவ்வொரு நம்பருமே ரூட்டை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வரும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 5ல் தான் முடியுது. அப்போ 5ல் எப்போ முடியும், ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 5ல் முடியுதுன்னா எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 5ல் முடியும், 5ல் முடிகிற ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் தான் 5ல் முடியும். ஓகே, எந்த நம்பரை வேணாலும் இருக்கட்டும், அது 5ல் முடியுது அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா 5ல் தான் முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து இது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனை வச்சு பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன, எல்லா நம்பருமே ஏதோ ஒரு 5ல் முடிகிற நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறதும் தெரியுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் வரைக்கும் தான் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதுக்கு மேலே போகிறோம் அப்படின்னா இப்போ 1225 அப்படிங்கிறது கண்டிப்பாக 35 ஸ்கொயராக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 30 × 30 900, 40 × 40 1600. ரெண்டுக்கு நடுவில் 5ல் முடிகிற ஒரு நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 35 தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 35 ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2025ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 40 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நாங்கள் 16 1600 வரும். 50 ஸ்கொயர் அப்படிங்கிறது 5 5 25 2500 வரும். ஸோ 1600க்கும் 2500க்கும் நடுவில் தான் இது இருக்குது. ஸோ அப்போ 40க்கும் 50க்கும் நடுவில் 5ல் முடிகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ அப்போ இது வந்து 45 ஸ்கொயராக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் 3025 அதுக்கு அடுத்த நம்பர். ஸோ 5 அதாவது 50 × 50 2500, 60 × 60னா 6 6 36 3600. 2500க்கும் 3600க்கும் நடுவில் தான் 3025 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா 55 ஸ்கொயராக தான் இருக்கும். உடனே இதுவும் 65ன்னு போட்டுறாதீங்க, 35 45 55 65ன்னு போட்டுறாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி போடுவீங்கன்ட்டு தான் இப்படி ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 60 ஸ்கொயர் அப்படிங்கிறது 6 6 36 3600. ஓகே, 70 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4900 வரும். 80 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து
6400 வரும். ஸோ 4900க்கும் 6400க்கும் நடுவில் தான் இந்த 5625 இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 75 ஸ்கொயர். ஓகே, 7 49 70 ஸ்கொயருங்கிறதே வந்து 4900 தான். அப்போ 65 ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதை விட சின்னதாக தான் இருக்கும். அப்போ இது வந்து 75 ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ரூட்டுக்குள்ளே 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குதுன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக எடுத்து நம்ம ரூட் விட்டு வெளியில் எடுக்கிறப்போ அதில் ஒரு ஸ்தானம் கழிச்சு தான் புள்ளி இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5, இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5, இது வந்து 3.5 மைனஸில் இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4.5. இப்போ இந்த 0.5 இந்த 0.5 மைனஸ் ஆகும், இந்த 0.5 இந்த 0.5 மைனஸ் ஆகும். நீங்கள் மொத்தமாக கூட்டிக்கிட்டு கழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். 0.5 எல்லாமே மைனஸ் ஆகுது. 2 0.5 ப்ளஸில் இருக்குது, 2 0.5 மைனஸ் இருக்குதுனால எல்லாமே மைனஸ் ஆயிரும். இப்போ 7 5 12, 4 3 7, 12ல் 7 போனுச்சுன்னா 5. ஸோ 5 தான் வந்து ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எம்டிஎஸ்லேயே கேட்குறாங்கன்னா அடுத்தடுத்த எல்லா எக்ஸாம்லையுமே கேட்பாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 46 + 38 ஹோல் ஸ்கொயர் 4 × 46 × 38 தான் இருக்குது. ஸோ இங்கே இது a + b ஹோல் ஸ்கொயர் -4ab கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா பார்க்கணும். ஓகே, இது எப்படி என்ன ஃபார்முலா இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் -4ab அப்படிங்கக்கூடிய ஃபார்முலா இருக்குது. ஓகே, இப்போ a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab -4ab. இப்போ இங்கே 2ab இங்கே 4ab. அப்போது இந்த இடத்துல வந்து -2ab தான் மிச்சம் இருக்கும். அப்போ என்ன மாதிரி மாறிடும்? a² + b² -2ab மாறிடும். இது எதுக்கு ஈக்குவல்? இது எதோட ஃபார்முலா? a - b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே இது a, இது b. ஓகே, a + b ஹோல் ஸ்கொயர் -4ab இருக்குது. அப்போ √a - b ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு வரும். a - bனா 46 - 38 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ 46ல் 38 போனுச்சுன்னா 8 ஸ்கொயர் இருக்குனால ரூட் விட்டு வெளியில் வந்துடும். அப்போ வெறுமனே 8 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு கொஷினுக்குமே சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு தெரியாத லாஜிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்கள் இதில் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்துருங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ நீங்கள் நார்மலாகவே என்ன நினைப்பீங்க? இதுக்கும் எதுவும் ஃபார்முலா இருக்கும் அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபார்முலா இருக்காது. இதில் நார்மலாக நம்ம அப்படியே பெருக்கி கூட்டி பண்ணக்கூடிய கொஷின் தான். இதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ 169 13 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9 11 99, 8 18 144 +20. ஓகே, இப்போ 169ஓட 100 கூட்டினோம்னா 279, அதில் 1 கம்மி. அப்போ 269 வரும். 169 கூட 100 கூட்டினோம்னா 269 வரும். அதில் 1 கம்மி ஆகுது. இப்போ 268 வந்திருக்கும். -144லேருந்து 20 கழிச்சோம் அப்படின்னா 124. ஸோ இதில் 8ல் 4 போனுச்சுன்னா 4, 6ல் 2 போனுச்சுனாலும் 4, 2ல் 1 போனுச்சுன்னா 1. √144 அப்படிங்கிறது 12 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ 12 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, ஒரு சில இடத்துல உங்களுக்கு எதுவும் ஃபார்முலா எதுவும் ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்படியும் கொஷின் இருக்குது. நிறைய கொஷின் இந்த மாதிரி ஃபார்முலா இல்லாமல் தான் இருக்குது. ஃபார்முலா வச்ச கொஷின்ஸும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்திருக்குதுன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 20 + 2 √99 வந்திருக்கு. ஓகே, இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குது? a + b + 2ab அப்படிங்கிற மாதிரி இருக்குது. a² + b² + 2ab அப்படிங்கிற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஓகே, a² + b², ஏவும் பியும் ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2ab போடுறப்போ அந்த 2abயுமே வந்து இந்த ab வந்து ரூட்டுக்குள்ளே வரும். நம்ம அந்த மாதிரி இதை பிரிக்கணும். ஓகே, இதை பிரிக்கணும். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது நீங்கள் ஒரு வாட்டி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி கொஸ்டின் வரப்போ அதே மாதிரி யோசிச்சிருவீங்க. கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 99 அப்படிங்கிறது ஏபி. ஓகே, a × b அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 99. a + b அப்படிங்கிறது வந்து
20. கூட்டுனா 20 வரணும், பெருக்குனா 99 வரணும். இந்த மாதிரி நீங்கள் 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். சிம்பிள். 99லேருந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 11 × 9 99, 11 + 9 20. ஸோ அப்போ கரெக்டாக தான் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, 11 + 20 + 2 × ரூட் ஆஃப் 11 × 20ன்னு இருக்குது. ஓகே, பட் இது ரூட்டுக்குள்ளே இருக்குது, இங்கே ரூட் இல்லை, வெளியில் தான் ரூட் இருக்கே தவிர நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இதை நம்ம வந்து ரூட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரி வந்திருக்கும்? √11² + √20² வந்திருக்கு. ஏன் ஸ்கொயர் பண்ணுறேன்? ரூட் போட்டனால ஸ்கொயர் பண்ணேன். ப்ளஸ் √2 × √11 × 20. இப்போ இது எப்படி இருக்குது? a² + b² + 2ab அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? ஸோ இது எதோட ஃபார்முலா? a + b ² ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே ஏங்கிறது √11 ப்ளஸ் பிங்கிறது √20, a + b². ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் இருக்குனால ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துடலாம். ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன வந்திருக்கும்? இந்த பெரிய ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே உள்ள √11 ப்ளஸ் √20ன்னு எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். √9. ஓகே, 9 இங்கே 9. ஸோ நான் அதை கவனிக்கவே இல்லை. ஓகே, இங்கே 9 நம்ம 11 9ன்னா பிரித்தோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து √9ன்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ √11 + 3 அப்படிங்கிறத ஆன்சர். √11 + 3 அப்படிங்கிறத ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொஷின் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல 2 வந்து ரூட் வந்திருக்கு, இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கு, அதுக்கு மேலே ரூட் இருந்தாலும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்படி வந்திருக்குனாலே இது a + b, a² + b² + 2ab அப்படிங்கக்கூடிய ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து a² + b². ஓகே, இது வந்து ab. பட் இந்த இடத்துல ரூட் இருக்குங்கனால இதை நம்ம a + bன்னு எடுத்துக்குவோம். ஓகே, இது வந்து என்னது? a + b அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். இதை வந்து a + bன்னு எடுக்கணும், இதை வந்து நம்ம abன்னு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். ஓகே, 2 நம்பர் அதை கூட்டுனா 20 வரணும், பெருக்குனா 99 வரணும். இந்த மாதிரி யோசிச்சோம்னாலே நம்மளுக்கு இதை கரெக்டாக பிரிக்கிறதுக்கு வந்துடும். பிரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன தேவையோ அந்த மாதிரி அப்புறம் யோசிச்சிருவோம். ஓகே, ஏன்னா இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்குது, இங்கே ரூட் இல்லைங்கனால நம்ம √2² போட்டோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொஷின் புரியலன்னா இந்த கொஷினை பாருங்கள். ஓகே, ஓரளவு புரிஞ்சிச்சுன்னா இந்த கொஷினை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், 26 165, 26 165. ஸோ கூட்டுனா a + b வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 வரணும், a × b வந்து பார்த்தீங்கன்னா 165 வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 நம்பரை கண்டுபிடிக்கணும். இதுக்குமே இன்னொரு ஹிண்ட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லாஸ்ட் கொஷின்லேயே சொல்லியிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். இப்போ இது 11 தானே 9 தானே அப்படிங்கிறதுக்குமே ரொம்ப நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஆப்ஷனை பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு அதுதான் வருது. இப்போ 11 இந்த இடத்துல இதை ரூட்டுக்குள்ளே வச்சு பாருங்கள். இப்போ 3 நம்ம 3ன்னு வெளியில் இருக்குது, ரூட்டுக்குள்ளே வச்சா √9ன்னு இருந்திருக்கும். 11 + 9 20 வருது. 7 + 11 18 தான் வருது. அப்போ இது கிடையாது. 7 + 5 12 தான் வருது, இதுவும் கிடையாது. 10 + 8 18 தான் வருது, இதுவும் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் ஆப்ஷனை வச்சா இந்த கொஷினை பேப்பர் பென் இல்லாமலே சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கொஷினை நீங்கள் அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கூட்டுனா 26 வரணும், அந்த மாதிரி ஆப்ஷனை பாருங்கள். பட் அந்த 2 நம்பரும் ரூட்டுக்குள்ளே இருக்கணும், அது இன்னொரு கண்டிஷன். இப்போ இங்கே வந்து எப்படி இருந்துச்சு? √11 √9, 11 9 கூட்டினா 20 வந்துச்சு. ஓகே, இது உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். அந்த 2 நம்பர் ரூட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ 15 + 11 26 தான் வருது, இது ஆன்சராக இருக்கலாம். 4 ஆப்ஷனையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 11 + 7 18, இது கிடையாது. 15 + 8 23, இதுவும் கிடையாது. 11 + 19 30, இதுவும் கிடையாது. ஓகேங்க, எல்லா நம்பரும் ரூட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ சிம்பிள். நீங்கள் பேப்பர் பென் இல்லாமலே இந்த மாதிரியே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இங்கே வந்து 17 வரணும், ஆப்ஷனை கூட்டினோம்னா 17 வரணும். பட் 2 நம்பர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கூட்டணும். இப்போ இந்த இடத்துல 3 இருக்குதா, அப்போ √9 + √5 இப்படி கூட்டுங்க. இப்போ இதில் வந்து என்ன வரும்? 12 தான் வரும் கூட்டினோம்னா. சரி, 14 தான் வரும். ஸோ இது கிடையாது. இங்கே வந்து பாருங்கள், √9 + √8 கூட்டினா 17 வருது. 9 8 கூட்டினா 17 வருது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8ங்கிறது ரூட்டுக்குள்ளே போடுறப்போ 64ன்ட்டு வரும். ஸோ கண்டிப்பாக அப்போவே வந்து அதை தாண்டி போயிடுச்சு. இது 5 25ன்னு வரும், இதுவும் தாண்டி போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ சிம்பிள், நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்க. இப்போ 18 வரணும், ரூட்டுக்குள்ளே அந்த 2 நம்பரையும் வச்சு கூட்டினோம்னா. இப்போ 10 + 8 18, இதுதான் ஆன்சர்.
இப்போ 5 இருக்குது. அடுத்து இந்த 2 நம்ம ரூட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா 4 வரும். 4 5 20ன்ட்டு வரும். இப்போவே தாண்டிடுச்சு. அப்போ இது கிடையாது. இது 5 + 7 12 வராது. 7 + 11 18. 7 + 11 18. ஸோ இதுவும் வருது. ஓகே, என்ன பண்ணுறது? இப்படி வந்துச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் இங்கே இருக்குது, பெருக்கணும். பெருக்குனா 80 வரணும். அதாவது கூட்டுனா 18 வரணும், பெருக்குனா 80 வரணும். அந்த மாதிரி பார்த்தா இது பெருக்கிறப்ப வராது, இதுதான் வரும். ஓகே, ஸோ இங்கேயும் பாருங்கள், நீங்கள் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். 9 8 72 பெருக்குனா வருதா? 15 × 11 165 பெருக்குனா வரும். ஓகே, 11 × 9 99 பெருக்குனா இந்த நம்பர் வரும். ஓகே, உங்களுக்கு 2 ஹிண்ட் இருக்குது. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இதுலேயே ஆன்சர் வந்துடும். கூட்டுனா இது வரணும், அப்படி வரல அப்படின்னா பெருக்குனா இது வரணும். ஓகே, அப்படி 2 ஆப்ஷன் வந்துருச்சுன்னா பெருக்குனா இது வரணும். இதில் கண்டிப்பாக வரும். 2 ஆப்ஷன் வந்துச்சுன்னா பெருக்குனா இது வரணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த கொஷினை பார்த்த உடனே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. எக்ஸாமில் இதை எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியலனா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகே, ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இதுன்னு கேட்டிருக்காங்க. தோராய மதிப்பு தான் கேட்டிருக்காங்களே தவிர எக்ஸாக்டாக என்னன்னு கேட்கல. நம்ம தோராயமாக எடுத்தாலே போதும். ஓகே, இப்போ 270.12 270ன்னு தோராயமாக எடுங்க. இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 215.97 நீங்கள் 216ன்ட்டு எடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து 216 கிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி எடுங்க. பை 2.96 3ன்னு எடுங்க, 3 கிட்ட இருக்குது. 8.93 81ன்ட்டு எடுங்க. நீங்கள் ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை அதை ரூட்டை விட்டு வெளியில் வர்ற மாதிரி இருக்கிற நம்பரை எதுவோ அதை எடுங்க, அதுவாக எடுங்க. இப்போ 215ன்னு எடுத்தீங்கன்னா ரூட்டை விட்டு வெளியில் வராது. 216ங்கிறது கியூப் ரூட்டுக்குனால கண்டிப்பாக வெளியில் வரும். இங்கே 80ன்னு எடுத்தீங்கன்னா ரூட் விட்டு வெளியில் வராது. 81னா கண்டிப்பாக ரூட்டை விட்டு வெளியில் வரும். ஓகே, ப்ளஸ் 9.92 இதை வந்து நீங்கள் 10ன்னு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10 கிட்ட தான் இருக்குது. 3.08 நீங்கள் 3ன்னு எடுத்துக்கோங்க. பை கீழே 168.91 ரூட் 169ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இவங்க பாயிண்ட் வச்சு கொடுத்தாலும் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு இப்படி தான் நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா விடிஞ்சிரும். ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் வந்து 20 கொஸ்டினையுமே 25 கொஸ்டினையுமே அட்டன் பண்ணிடலாம். அவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ 3 இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 3 27, அடுத்த ஒரு 0 வந்துடும். இப்போ ரூட்டை விட்டு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வாங்க. இப்போ இங்கே 90 இருக்குது, இங்கே 216. 216 அப்படிங்கிறது 6 கியூபோட வேல்யூ. 6 × 6 × 6 போட்டிங்கன்னா 216 வரும். 6 கியூப் உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10 15 வரைக்கும் இருக்கக்கூடிய கியூப் வேல்யூவாச்சும் மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். இது 9 ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸ் மேலே 13 இருக்குது, கீழே 13 ஸ்கொயரோட வேல்யூ தான் 169. 13க்கு 13 கேன்சல் ஆகுது. 9ஓட இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 10. ஸோ 10 × 6 60. இங்கே 1 இருக்குது, எல்லாம் கேன்சல் ஆனால் 1 இருக்குது. ஸோ 61 ஆன்சராக இல்லை. பட் எல்லா ஆப்ஷனுக்கும் கேப் அதிகமாக இருக்குது. 61 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து எதுவோ அதை போடுங்க, 59. ஏன்னா நம்ம தோராயமாக தானே எடுத்திருக்கோம், அப்போ கொஞ்சம் முன்ன பின்னா வரும். ஸோ இதுக்கு க்ளோஸாக எந்த ஆப்ஷன் இருக்குதோ அதை நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகே, எக்ஸாக்டாக வர்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா நம்ம தோராயமாக எடுத்திருக்கோம். அப்போ இதுக்கு பக்கத்தில் எது வருமோ அதை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஷின் இனிமேல் இந்த மாதிரி கொஷின் எப்போ வந்தாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுவீங்க. ஏன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்கான், தோராய மதிப்பு தான் கேட்டிருக்கான். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ 1.81 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை 1.8ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 18 ஸ்கொயர் எனக்கு தெரியும். 180 ஸ்கொயர்னு போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பராக போகும். 18 ஸ்கொயருங்கிறது 324ங்கிறது தெரியும். அப்படின்னா நான் இதை வந்து 1.8 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இந்த 1 வந்து விடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0 1 தான் நான் விட்டுருக்கேன். ஓகே, அடுத்து இங்கே வந்து பாருங்கள் 4th ரூட்டில் இருக்குது. இது 624.93. அப்போ 625ன்னு எடுத்தோம்னா இது 5⁴ வேல்யூ. ஓகே, ஏன்னா 25 ஸ்கொயர் உங்களுக்கு 625ன்னு தெரியும். பட் ஒரு 25க்குள்ள 2 5 இருக்குது, இன்னொரு 25க்குள்ள 2 5, அப்போ 4 5 இருக்குது அதில். ஓகே, அதுக்கப்புறம் 729ன்னு இதை நீங்கள் எடுங்க. கியூப் ரூட் ஆஃப் 729. இது வந்து 9 கியூபோட வேல்யூ. ஓகே, நீங்கள் ஸ்கொயர் கியூப்லலாம் வந்து தரவாக இருக்கணும். மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தது எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்து இது வெளியில் அடுத்து ப்ளஸ் பண்ணி வெளியில் அடுத்த நம்பராக இருக்குது. 9.82 கிட்டத்தட்ட நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். இதை 64ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சுன்ட்டு பாருங்கள். இப்போ 18 ஸ்கொயர் வந்து 324.
இங்கே ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்குது. ஸ்கொயர் பண்ணுறப்போ 1.8 × 1.8, அப்போ 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கணும், 3.24 ப்ளஸ் இங்கே வந்து என்னது 5, ஓகே, 5 பவர் 4 அதனால் 5, இது 9 பவர் 3 அதனால் 9 ப்ளஸ் இங்கே 10 ப்ளஸ் 8 8 64 8. அடுத்து இது கிட்டத்தட்ட 5 + 3.24 அப்படிங்கிறப்போ 9 மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 9 கிட்ட வந்துருச்சு இல்லை, அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது 9 9னே நீங்கள் எடுத்துக்கோங்க, கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே மிச்சம் 1 இருக்குது. 1 + 18 எத்தனை? 19. 19ங்கிறது ஆன்சர். நம்ம இதில் கொஞ்சம் கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்தாலுமே 19 பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு நம்பர் தான் வரும். 17லேருந்து 21 20க்குள்ளன்னு எடுத்துக்கோங்களேன், 20 21க்குள்ளன்னு எடுத்துக்கோங்களேன், அதை தாண்டி போகாது இல்லை. 22 வராது, 8 வராது, 19 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். நானும் கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்? 170ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து 101.9 கிட்ட போயிடுச்சு, அப்போ 102ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இன்ட்டு 102ன்னு எடுத்துக்கிறேன். பை இது 16.9ங்கிறனால 17ன்னு எடுத்துக்கிறேன். 33.9னால 34ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் இங்கே 198னே நான் இதை எடுக்கிறேன். ஓகே, ஏன்னா 0.11 தான் இருக்குது. ஸோ 198 இன்ட்டு 121, ஏன்னா 0.8ங்கிறனால 121ன்னு எடுக்கிறேன். 0.5 தாண்டுறதுனால நீங்கள் அடுத்த முழு நம்பர் என்னவோ அதுவாகவே எடுத்துக்கோங்க. 32.89 அப்படிங்கிறனால 33ன்னு எடுக்கிறேன். 35.97 அப்படின்னால 36ன்னு எடுக்கிறேன். இப்போ இதெல்லாமே ஈஸியாக கேன்சல் ஆகும் பாருங்கள். 17ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 10, 34ஆலேயே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 3 12, சாரி 3 3 9, 3 12. ஓகே, 3ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா கரெக்டாக 102 தான் வரும். 3 34 102 தான் வரும். ஓகே, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 33ஆல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 33 198 வரும். 6 30 180, அடுத்து 6 3 18. ஸோ எக்ஸாக்டாக வந்து 6ஆல் கேன்சல் ஆகும். இந்த நம்பரும் 6ஆல் கேன்சல் ஆகும். 6 6 36. இப்போ இது வந்து 121 எக்ஸாக்டாக கேன்சல் ஆகாது 6ஆல், பட் கிட்டத்தட்ட 120னா கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நம்ம 120 நீங்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்கும். எப்படி? 20 × 6 120. ஓகே, இப்போ 13 30, இங்கே 20 இருக்குது. ஸோ 30ல் 20 போனுச்சுன்னா 10 தான் ஆன்சர். ஆக்சுவலாக இந்த கொஷினை எக்ஸாமில் கேட்டிருந்தப்போ 4 ஆப்ஷனுமே தப்பாக கொடுத்துருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் 100க்கு மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 4 ஆப்ஷனுமே தப்பாக இருந்துச்சு. ஓகே, அதனால் நான் ஆப்ஷனை கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே தப்பாக வரும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முந்தின வீடியோஸில் காட்டின மாதிரி. ஸோ தப்பாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்ச ஆன்சர் சம்மந்தமே இல்லாமல் 4 ஆப்ஷன்லாம் இல்லாமல் இருக்குதுன்னா நீங்கள் திரும்ப அதே நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க. ஓகே, திரும்ப இதில் இன்னும் எதுவும் தப்பு பண்ணியிருப்போமான்னு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க. மார்க் டெஸ்ட் போடுறப்போ அந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி கண்டுபிடிச்சாலே அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய கான்ஃபிடென்ஸில் அதை போடுங்க. தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக, அதாவது கிளியர் மைண்ட் செட்டோட போடுங்க. ஓகே, அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சது ஆன்சராக இல்லைன்னா அது 4 ஆப்ஷனும் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதை இன்னும் கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியில் டைம் இருந்தால் பாருங்கள். ஓகே, ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே எல்லா நம்பரையும் பாருங்கள். 51 511 5111 புள்ளியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 51 511 5111. ஸோ புள்ளியை எடுத்துட்டா மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி நம்பர் தான் இருக்க போகுது. அப்போ புள்ளியை எடுங்க. புள்ளி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ 5.1ல் புள்ளி எடுக்கணும்னா 51/10 போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்ததுனால கீழே வந்து ஒரு 0 போட்டுக்கிறேன். இது ஸ்கொயரில் இருக்குது. ப்ளஸ் 511ன்னு போடுறேன். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருந்துச்சு, கீழே 10 வந்திருக்கும், ஸ்கொயர் இருக்கும். இது 5111/10 ஸ்கொயருன்ட்டு இருக்கும். பை 51, 2 நம்பருமே புள்ளிக்கு அப்புறம் தான் வருது. அப்போ கீழே 100 வரும், 2 நம்பர் இருந்ததுனால. இங்கே ஸ்கொயர் இருக்குது. இங்கே 511 2 நம்பர் புள்ளிக்கு அப்புறம் இருந்ததுனால கீழே 100 வரும், ஸ்கொயர். இங்கே 5111 புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்ததுனால கீழே 100 வரும், ஸ்கொயர். மொத்தத்துலேயுமே வந்து ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது இன்னமுமே. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே இருக்க நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 51 51 511 511 5011 5011. ஓகே, இப்போ இந்த மேலே இருக்க நம்பரை 3 நம்பரையும் பார்த்தீங்கன்னா கீழே 10 ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது. ஓகே, கீழே 10 ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது.
ஸோ அதை நீங்கள் காமனாகவே எடுத்துருங்க. ஓகே, அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 51 ஸ்கொயர் ப்ளஸ் 511 ஸ்கொயர் ப்ளஸ் 5111 ஸ்கொயர், கீழே காமனாக இருக்கக்கூடிய 10 ஸ்கொயர் இருக்குது பை, இங்கேயும் மேலே வந்து பாருங்கள் 51 ஸ்கொயர் ப்ளஸ் 511 ஸ்கொயர் ப்ளஸ் 5111 ஸ்கொயர், கீழே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் இருக்குது. இதுவும் ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ மேலே இருக்க இந்த நம்பரும் சேம் வேல்யூ தான் அங்கே வரப்போகுது. அப்போ மேலே இருக்க நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏ பை பி பை சி பை டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஏ பை பி இன்ட்டு டி பை சின்னு எழுதிக்கலாம். அதாவது ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் இருக்குதுன்னா கீழே இருக்க பின்னத்தை நம்ம தலைகீழாக போட்டு பெருக்கிக்கலாம். இங்கே சிடி இருந்தது, டிசின்னு தலைகீழாக போட்டு பெருக்கியிருக்கேன். அதை தான் இப்போ இங்கே நான் வந்து பண்ண போகிறேன். இங்கே 1/10 ஸ்கொயர் இருக்குதா, ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. 1/10 ஸ்கொயர், இங்கே 1/100 ஸ்கொயர் இன்ட்டு 1/100 ஸ்கொயரை தலைகீழாக போட்டோம்னா 100 ஸ்கொயர் பை 1, இப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ என்ன மாதிரி இருக்குது? இதில் 100 ஸ்கொயர் மேலே இருக்குது, கீழே 10 ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்குது, ரூட்டை விட்டு வெளியில் வந்துடும். அப்போ 100/10 தான் வந்திருக்கும். 0 கேன்சல் ஆனால் 10 தான் இதோட எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, இவ்வளோலாம் பண்ண வேண்டாம். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்க நான் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தாலே தெரியுது, கீழே 10 10 10 வரும், இங்கே கீழே 100 100 100 வரும், ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் இருக்கிறனால ரூட்டை விட்டு ரெண்டுமே வெளியில் வரும். கீழே இருக்க 100 மேலே போகும், அங்கே மேலே வந்து அந்த 10 கீழே தான் இருக்கும். அப்போ 100/10 10 தான் ஆன்சர்னு மைண்ட்லேயே போட முடியும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா மைண்ட்லேயே போடக்கூடிய ஒரு கொஷின் தான் இது. என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன். மற்றபடி இவ்வளோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஷின்ஸ் இருக்குது, சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கே இன்னும் இருக்குது. இனிமேல் இன்னும் புது கொஷின்ஸ் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த நியூ பேட்டர்ன் எப்படி இருக்குது, அதே பேட்டர்னில் தான் அடுத்து வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால அது எப்படி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சீரியஸான ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் என்னாலையும் இதை கண்டினியூஸாக கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத வச்சு நான் வந்து இதை ஃப்ரீயாக கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இதில் நான் போடுற எஃபர்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி வியூஸ் வரலை, அதுக்கான ரிசல்ட் வரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட சர்க்கிளில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி சீரீஸ் தமிழில் ஹிந்தியில் யாருமே கொடுக்கல. யூனிக்கான கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து யாருமே கொடுக்கல. ஓகே, இது ஒரு புது ஐடியா. இது நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக ப்ராக்டிஸுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினே அதில் முக்கால்வாசி கொஷின் வந்துடும். பட் இதில் நீங்கள் பார்க்காத புது விதமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் வருது. அப்படிங்கிறனால நீங்கள் நம்ம கோர்ஸில் படிச்சிருந்தீங்க இல்லை வேறு எங்கே படிச்சிருந்தாலும் அதை தாண்டி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் திரும்ப போய் மொத்த கொஷின் பேப்பரையும் எடுத்து பார்க்கணுமென்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ஐடியான்னு எனக்கு தோணுது. அது நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறது எப்போ ப்ரூவ் ஆகும்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுறப்போ. ஸோ அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. ஆல் த பெஸ்ட்.